Hi guys, I am Deepika, a TEFL certified English trainer from Phoenix Academy, and I am also an India Book of Records holder. Welcome back to the playlist Essential English Phrases. இந்த Essential English Phrases அப்படிங்கிற playlist பாத்தீங்கன்னா இதுல வந்து கிராமர் பெருசா எதுவும் இருக்காது. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு phrase எடுத்துட்டு அந்த phrase எப்படி கரெக்டா இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க வந்து ஃபாஸ்டா இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. And today we are going to learn a simple but a useful phrase for your everyday conversation. That is nothing but I don't have time to. So இந்த I don't have time to அப்படிங்கிறது எந்த டைம்ல யூஸ் பண்ணுவோம்? உங்களுக்கு என்ன ஆக்ஷன் செய்யறதுக்கு டைம் இல்ல, எந்த செயலை செய்யறதுக்கு டைம் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம்ல I don't have time to அப்படிங்கிற phrase நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இது வரைக்கும் நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கலாம் phrase I don't have time to அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் அப்படிங்கறத மட்டும் சேஞ்ச் பண்ணி அப்படியே நம்ம சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் I don't have time to read a book. இப்போ வந்து ஒரு புக் ரீட் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல அந்த வேர்ப் என்ன ரீட் அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பேர் இன்ஃபினிட்டிவா தான் யூஸ் பண்ணணும். ஐஎன்ஜி ஃபார்மும் இடி ஃபார்மும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த சென்டென்ஸ்ல வந்து ரீட் அப்படின்றது ரீடுன்னு மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்கோம். ரீடிங்னோ இல்ல ரெட்னோ நம்ம வந்து சொல்லல இல்லையா? சோ இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணணும். Let's see some examples for this. First example, I don't have time to explain it to you. I don't have time to explain it to you. இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல அப்படின்றது இந்த சென்டென்ஸ் மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்சஸ் I don't have time to argue. ஆர்கியூ அப்படின்னா வந்து நம்ம பேசி விவாதம் பண்றத ஆர்கியூ அப்படின்னு சொல்லுவோம். சில நேரத்துல நம்ம கிட்ட யாராவது பேசிட்டே இருப்பாங்க, அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். I don't have time to argue, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு விவாதம் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். Third sentence, I don't have time to go shopping. இப்போ வந்து ஷாப்பிங் போறதுக்கு டைம் இல்ல. I don't have time to go shopping. So I don't have time to go on a date. So dating பண்றதுக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். Go on a date. சில நேரத்துல நம்ம வேகமா வந்து ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கும் போதுதான் வந்து யாராவது ஏதாவது கொண்டு வந்து இதை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து இதெல்லாம் இப்ப பாக்குறதுக்கு எனக்கு டைம் இல்ல, நான் ஈவினிங் வந்து பாக்குறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு லுக் அட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். சோ இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். I don't have time to look at this. நான் வந்து 5 எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5 சென்டென்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்காக டிஸ்பிளே பண்றேன். இந்த 5 சென்டென்ஸையும் நீங்க வந்து I don't have time to அப்படிங்கிற அந்த phrase வச்சு கரெக்டா வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. I'll definitely go on check that. And if you're a new viewer, don't forget to subscribe to my channel. I'll meet you with another interesting lesson. Until then, this is Deepika signing off from you. See you soon.